கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு ஒரு வெளியேற பெற்ற சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ இந்த வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அப்போ யோவான் 1ஆவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுவானவர் அவர் வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னாலே அங்கே கிருபை நிறைந்தவர். அப்போ இன்றைக்கு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், அந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில நீ பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ எதற்காக இந்த காரியம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதே வார்த்தையை நான் பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். டிமோத்தி, மை டியர் சன், live your life empowered by God's free flowing grace, which is your true strength found in the anointing of Jesus and your union with him. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை live your life empowered by God's free flowing grace. அப்போ தேவனுடைய ஃப்ரீ, அந்த நிரம்பி வழிக அந்த ஃப்ரீயா ஃப்ளோ ஆகிற அந்த கிரேஸ், அந்த கிருபையில நீ என்ன செய், பலப்படுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோயிங் கிரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது அவருடைய அன்மெரிட்டட் ஃபேவர், அன்கண்டிஷனல் லவ், அதாவது நிபந்தனையற்ற தேவ அன்பு, தயவு, இதைத்தான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, காட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோயிங் கிரேஸ். அப்போ அந்த கிருபை உன் தேவன் அப்படியாய் நேசிக்கிறார், அப்படி நிபந்தனை அற்றபடி உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறத நீ என்ன செய்யணும், உணர்ந்து கொண்டவனாய் அந்த கிருபையில நீ பலப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த அன்மெரிட்டட் ஃபேவர், அன்கண்டிஷனல் லவ் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவன் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அது நிமித்தம் கணக்கற்ற ஆசீர்வாதங்களை அப்படிப்பட்ட மனிதர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அப்போ அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் கிரேஸ், அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அபண்டன்ட், நம்ம யோவான் 1ஆவது அதிகாரத்துல மறுபடி நம்ம பார்க்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப அபண்டன்ட் கிரேஸ் இருக்கு, கண்டினியூஸா அந்த கிரேஸ் நம்ம மேல பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அங்க அதை யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்க மேல அந்த கிருபை என்ன செய்து, அது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பவுல் நமக்கும் கூட, நம்மளும் இப்படிப்பட்ட தேவ அன்புல, அந்த நிபந்தனையற்ற அன்பு என் மேல தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த அன்புல பலப்படும் போது அங்க நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. அதாவது ஒன்று ரெண்டு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே அறிந்தபடி அந்த கிருபை அப்படிங்கிறது அது தேவனிடத்துல இருந்து வருகிற ஈவு. எபேசியர் 2:8-9 நம்ம பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்போ இன்னைக்கு ரட்சிப்பே எப்படிதான் வந்திருக்கு, கிருபையினால, விசுவாசத்தின் மூலம். இது ரெண்டுமே கொடுத்தது யாருதான், தேவன் தான். இந்த கிஃப்ட் தேவன்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைச்சது. இது நம்ம செய்யற நம்மளுடைய ஜெபம், நம்ம நீதிமானா இருக்கிறோம், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய கிரியைகளினால் யாரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது நம்முடைய கிரியைகளினால் உண்டாகல, அவருடைய கிருபையினால, அது அவருடைய ஈவுனால, அவருடைய இரக்கத்தினால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு இதை உணர்ந்தவர்களாய் இந்த கிருபையில நம்ம பலப்படும் போது அங்க என்ன நடக்குதான், தீத்து 2ஆவது அதிகாரம் 11-12 நம்ம பார்க்கிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி. அப்போ இந்த கிருபை எதுக்கு பிரசன்னமாச்சு அப்படின்னாலே,
நம்ம செய்கிற கிரியைகளினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படல் அப்படிங்கிறத நீங்க இதை கேட்காதவங்க நேற்றைய டிவோஷனை நீங்க கண்டிப்பா கேட்கணும். அப்போ இன்னும் அது ஆழமா விளங்கும். அப்போ இன்றைக்கு அந்த தேவ கிருபை இன்றைக்கு நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திற்கு கொண்டு போகத்தான் அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையில அதனால என் மகனே தீமோத்தேயுவே நீ பலப்படு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த கிருபை கிடைத்திருக்கிறதுனால நமக்கு என்ன ஸ்லாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அப்போ அந்த கிரேஸ் என்ன செய்யுது? ஒரு போல்ட்னஸ் கொடுக்குது. தேவனுடைய சிங்காசன தண்டைக்கு, கிருபாசன தண்டைக்கு அங்கே போகிறதற்கு எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் அவருடைய பிரசன்னத்துல போகிறதற்கு அந்த கிருபை நமக்கு என்ன செய்து? அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம பயந்தவர்களா இல்ல, நம்ம அடிமைகளா இல்ல, நான் தேவனுக்கு பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்த கிருபையின் மூலம் நம்ம தைரியமா அவர்கிட்ட போய் நின்று பேசலாம். அப்போ இன்றைக்கு இன்னொரு ஒரு பிளெஸிங் அதுல என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அங்க கிரேஸ் என்னதை கொடுக்குதா? சந்தோஷத்தையும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையும் நமக்கு கொடுக்குதான். அப்போ அந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல அதை பார்க்கிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 1 பேதுரு 5:7 நம்ம அதை தான் பார்க்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ இந்த கிருபை நமக்கு எது தருது? நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை தருது, ஒரு ஒரு பூரணமான ஒரு சமாதானத்தை தருது. ஏன் அப்படின்னா, என் தேவன் என்னை 24/7 ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் என்ன செய்றார்? என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார், என்னை கேர் பண்ணி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அந்த கிருபை தருகிறபடியினால இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழலாம், சமாதானமா வாழலாம். அவர் கூட எப்பொழுது நம்ம உறவாடி கொண்டு அந்த கிருபையின் மூலமாய் அப்படிப்பட்ட ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கு அறிந்து கொள்வோமானால் வாழ்க்கையில பல காரியங்கள்ல நீங்க இன்றைக்கு எந்த இடத்துல எல்லாம் தேங்கி நிக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறத நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனையின்படி அப்பா இதை கேட்கிற நாங்க ஒவ்வொருவரும் உம்மிலுள்ள கிருபையில நாங்க பலப்படும்படி, எங்க பலத்தினால் அல்ல, எங்க ஞானத்தினால் அல்ல, எங்க திறமையினால் அல்ல, எங்க நற்செயல்களினால் அல்லப்பா, நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்த அந்த கிருபையை எண்ணி அப்பா நாங்கள் ஆண்டவரே பலப்பட நாங்கள் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.